இங்கிலீஷ்ல நிறைய விஷயங்கள் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அப்புறம் நம்மளும் கற்றுக்குறோம். அதே போல தமிழ்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், சரியா? தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? நிறைய பேர் சொல்றாங்கல்ல, தானம் பண்றேன் தர்மம் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், நீங்க திட்டக்கூடாது. அவங்க கேட்டு கொடுக்கறது தானம், அதுவே நம்மளே கொடுத்தா அது தர்மம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தானம் பண்ணா பாவம் போகும் சொல்லுவாங்க மிஸ், தர்மம் பண்ணா புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க மிஸ். படிச்சதை சொல்றேன் மிஸ், மறக்காம மிஸ் இருக்கு. சரி அடுத்தது. சரி வேற. மிஸ் அவங்க கேட்டோம் அப்படின்னு அவங்கள பத்தி இன்னொருத்தவங்க சொல்லியோ நம்ம போய் பண்றது தானம். அதுவே அவங்களோட நிலையை நம்ம பார்த்து நம்ம போய் உதவி பண்றது தர்மம். சூப்பர்ரா, என்ன ஒரு அழகு படா, சூப்பர். அடுத்தது இன்னொன்று, அவங்க வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்க பசின்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறோம்ல, அது தானம். ஆனால் அவங்க பசியாக இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமையை நம்ம புரிஞ்சுட்டு போய் நம்ம கொடுக்குறோம் பார்த்தியா, அதுக்கு பேர் தான். சரியா? அப்புறம் வேற ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம செய்யறது தானம் மிஸ். எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம நம்ம போய் செய்யறது தானம். அதையும் சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, நம்மளை விட மேலே இருக்கவங்களுக்கு, மேலான, அதாவது மகான்கள், நமக்கு மேல் இருப்பவங்க, மேல் தட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறது வந்து தானம் அப்படின்னு சொல்லலாம். எளியவர்கள், வறுமையில் இருக்கவங்க, நம்மளோட கீழே இருக்கவங்க, அவங்களுக்கு செய்யறது தர்மம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தானத்தையும் தர்மத்தையும் தெரிவிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா காமெண்ட் பண்ணுங்க. பாய்.